நம்ம fifth sum பார்க்கலாம். A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5 and C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. இது A, B, C, D கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செக் பண்ணிருக்காங்கன்னா A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D அப்படின்றது ட்ரூ அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணா ஓகே. அதாவது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஹென்ஸ் அதை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். சொல்யூஷன் given எழுதிக்கலாம். A is equal to 1, 2, 3. B is equal to 2, 3, 5. And C is equal to 3, 4, 4. Okay. And D is equal to 1, 3, 5. Given எழுதியாச்சு. நான் first என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection C. A intersection C is equal to 1, 2, 3 intersection C என்னது 3, 4. அடுத்து ரெண்டு இன்டர்செக்ஷன்னா சேம் நம்பர் ஸோ 3. அடுத்து என்ன எழுதணும்? B intersection D கிடைக்கும். ஸோ B intersection D is equal to B என்னது 2, 3, 5 intersection 1, 3, 5 is equal to ரெண்டுல இன்டர்செக்ஷன் பார்த்தா சேம் நம்பர்ஸ் அதாவது 3, 5. ஸோ ஓப்பன் பிராக்கெட் போட்டு 3, 5. இப்போ ரெண்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா A intersection C cross B intersection D is equal to 3 cross 3, 5. ஓகேயா? இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணலாம் என்ன ஆகும்? 3, 3, 3, 5. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LHS முடிச்சாச்சு. இப்போ RHS கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சாரி LHS போட மறந்துட்டோம். LHS போட்டுக்கோங்க. இப்போ RHS கண்டுபிடிக்கலாம். RHSல A cross B intersection C cross D. ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிச்சு C cross D கண்டுபிடிச்சு ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். RHS ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கிறோம். which is equal to A term என்னது 1, 2, 3 cross B term 2, 3, 5. ஓகேவா? ரெண்டுக்கு cross பண்றோம். ஓப்பன் பிராக்கெட் 1, 2 1, 3 1, 5 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 and 3, 5 க்ளோஸ் பிராக்கெட். A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம C cross D கண்டுபிடிக்கணும். C cross D is equal to 3, 4 and D ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1, 3, 5. ரெண்டு கிராஸ் பண்றாங்க. 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3 and 4, 5 க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிக்கலாம். ரெண்டு கிராஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்னென்ன நம்பர் சேமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும் ரெண்டுலயும். இப்போ A cross B intersection C cross D is equal to இது சேமா இருக்குன்னு செக் பண்ணுங்க. இதுல என்ன சேமா இருக்கு? 3, 3 அப்புறம் 3, 5 மித்த எதுவும் வராது. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான். ஸோ இன்டர்செக்ஷன் பார்ட்ல என்ன எழுத போறோம் அப்படின்னா 3, 3 3, 5 க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனா வந்துருச்சு. இப்போ LHS RHS கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3, 3 3, 5 and RHSல செகண்ட் ஈக்குவேஷனும் 3, 3 3, 5. So from 1 and 2 LHS is equal to RHS கிடைச்சிருச்சு. ஸோ என்னது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். A intersection C cross B intersection D
is equal to A intersection B intersection C cross D, which is true. இது நம்ம ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதோட நம்ம 5th சம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம 6th சம் பார்க்கலாம். Let A is equal to x belongs to whole number such that x less than 2. Bக்கு வந்து x belongs to natural number 1 less than x less than or equal to 4 கொடுத்துருக்காங்க. C is equal to 3, 5. Verify that. அதுக்கு 3 subdivision கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் subdivision பார்த்துக்கலாம். A cross B union C is equal to A cross B union A cross C. Solution. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்னன்றதை எழுதிட்டு இப்போ ஏன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா என்னது, ஜீரோலேருந்து எக்ஸ் வந்து லெஸ் தேன் 2ல் இருக்கணும். அப்போது 0, 1. அடுத்து பி வந்து நேச்சுரல் நம்பர் 1 less than x less than or equal to 4 அப்படின்னா 1க்கு கிரேட்டராக இருக்கணும் 4 வரைக்கும். அப்போ 2, 3 and 4. சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு LHS is equal to RHS அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். LHS is equal to A cross B union C. இதில் அந்த B union C ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். is equal to B என்ன வேல்யூ 2, 3, 4 யூனியன் C வந்து 3, 5. யூனியன் அப்படின்னா காமன் டேர்ம்ஸ் எழுதக்கூடாது, எல்லா டேர்மும் நம்ம எழுதணும், இருக்கிற எல்லா டேர்மும் எழுதணும். சேம் நம்பர் தான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. 2, 3, 4, 5. அடுத்து A cross B union C is equal to A cross B union C அப்படின்னா A என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க. 0, 1 cross B union Cனா 2, 3, 4, 5. நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். இது ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்து RHS கண்டுபிடிக்கணும். RHSல ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிட்டு A cross C கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு RHS என்னன்றதை எழுதிக்கோங்க. A cross B யூனியன் A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்னது 0, 1 cross பியோட வேல்யூ 2, 3, 4. ஸோ ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஸோ 0, 2, 0, 3, 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A cross C. A cross C அப்படின்னா ஏயோட வேல்யூ என்ன 0, 1 cross சியோட வேல்யூ என்னது 3, 5. இது கண்டுபிடிக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இதான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் யூனியன்னா என்னதுன்னா எல்லா டேர்ம்ஸையும் எழுதுறது. ரிப்பீட் பண்ணக்கூடாது. யூனியனில் காமன் டேர்ம்ஸ் மட்டும் எழுதக்கூடாது சேமாக. யூனியன் A cross C is equal to 0, 2, 0, 3. 2 டைம் இருக்குது, 1 டைம் எழுதினாலே போதும். அடுத்து 0, 4, 0, 5, 1, 2, 1, 3 2 தடவை இருக்குது. 1 டைம் எழுதினாலே போதும். 1, 3. அடுத்து 1, 4, 1, 5. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்னென்ன கிடச்சிருக்கு 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ரெண்டும் சேமாக கிடச்சிருக்கு. ஸோ LHS
is equal to RHS. அப்போ A cross B union C is equal to A cross B union A cross C. Hence proof. இப்போ நம்ம சிக்ஸ்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஓகேயா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அப்படின்றத எழுதிக்கிறோம். X belongs to whole number. இப்போ இதில் ரீகால் பண்ணிக்கலாம். X belongs to whole number such that X less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹோல் நம்பர் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து 2ஓட கம்மியான நம்பராக தான் இருக்கும் அந்த X அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா 0வும் 1 மட்டும்தான் இருக்கு. அதனால அது ரெண்டையும் எழுதிக்கிறாங்க. அடுத்து B என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா X belongs to natural number 1 less than X less than or equal to 4. நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அது வந்து 1க்கு கிரேட்டராகவும் 4ஐயும் சேர்த்து எழுதணும். ஏன்னா லெஸ் than or equal to அப்படின்னா என்ன நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்களோ அதையும் சேர்த்து தான் எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து 1க்கு கிரேட்டர் அப்படின்னா வந்து 2லேருந்து 2, 3 and 4 வரைக்கும் எழுதிக்கிறாங்க. சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ LHS is equal to RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் இந்த சம் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் LHS is equal to என்னவோ அதை எழுதிக்கோங்க. A cross B intersection Cன்னு எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் B intersection C கண்டுபிடிச்சிக்கலாம். B intersection C is equal to B ஓட வேல்யூ என்னது 2, 3, 4 and intersection போட்டு 5, 3 and 5 அது வந்து C ஓட வேல்யூ. இது ரெண்டுல இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் என்ன இருக்கோ அது மட்டும் எழுதுறோம். 3 மட்டும் தான் காமனாக இருக்கு. ஸோ அதை எழுதிக்கிறோம். அடுத்து என்னது இதை வந்து ஏவோட கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ A cross B intersection C which is equal to ஏவோட வேல்யூ என்னது 0,1 cross B intersection Cக்கு நம்ம 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அது இது ரெண்டையும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 0,3 and 1,3. ஓகேயா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. LHS கிடைச்சிருச்சு. அடுத்து RHS ப்ரூவ் பண்ணணும். RHS என்ன கொடுத்துருக்காங்க? A cross B intersection A cross C. இப்போ ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிச்சுக்கிறணும். A cross Bனா ஏவோட வேல்யூ என்னது 0,1 cross B ஓட வேல்யூ என்னது 2, 3 and 4. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். ஸோ 0,2, 0,3, 0,4. அடுத்து 1,2, 1,3, 1,4. இதோட பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ A cross C is equal to ஏவோட வேல்யூ 0,1 cross C ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3,5ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் எழுதிக்கிறோமா? இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் போடுறாங்க. ஸோ 0,3, 0,5. அடுத்து 1,3, 1,5. இதோட முடிஞ்சா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A cross Bக்கும் A cross Cக்கும் இன்டர்செக்ஷன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதிக்கோங்க A cross B intersection A cross C. ரெண்டுலையும் இருக்க காமன் டேர்ம்ஸ் அதாவது சேமா எது இருக்கோ அந்த இது மட்டும்தான் இன்டர்செக்ஷன்ல எழுதுவோம். ஸோ வந்து இது வருது 0,3 அப்புறம் 1,3 வரும். அடுத்து வேற எதுவும் இருக்கா? இல்லை. இப்போ 2 டேர்ம் தான் வருது. என்னது 0,3 and 1,3 2 டேர்ம்ஸ் எழுதி இருக்கோம். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் அதாவது LHSையும் RHSையும் பாருங்க. 0,3, 0,3, 1,3, 1,3 ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ LHS is equal to RHS from 1 and 2 we get என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Hence proved. இப்போ நம்ம சிக்ஸ்த் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A union B cross C is equal to A cross C union B cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் given ஏக்கு வந்து நம்ம 0,1 எடுத்திருக்கோம். பிக்கு வந்து 2, 3, 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்கு வந்து 3,5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் LHS is equal to RHSன்னு ப்ரூவ் பண்ணணும். LHS is equal to A union B cross C. அப்போ ஃபர்ஸ்ட் A union B கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்ன 0,1 யூனியன் பியோட வேல்யூ என்ன 2,3,4. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் யூனியன்னா மொத்தமாக எல்லா நம்பரும் எழுதணும். ஆனால் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? 0, 1, 2, 3 and 4. ஓகேவா?
இதுதான் வந்து யூனியன். அடுத்தது ரெண்டையும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் ஏ யூனியன் பியையும் சியையும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எழுதுறோம். கிராஸ் சியோட வேல்யூ என்னது 3 5. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 அடுத்து 3,3 3,5 4,3 4,5 அவ்வளோதான். இதுதான் வந்து எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னென்ன வேல்யூ இருக்கு 0,1 கிராஸ் சி வந்து 3,5. இப்போ அது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். இப்போ என்னது 0,3 0,5 1,3 1,5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கிராஸ் சி. பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 3 4 அப்படின்னு. கிராஸ் சியோட வேல்யூ 3 5. ஓகேவா, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அப்போ வந்து 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். யூனியன்னா என்னதுன்னா இந்த டேர்மும் மொத்தமாக ஒரே செட்டில் சேர்த்து எழுதுறதா. ஓகேவா, ஆனால் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரே டேர்மை 2 தடவை ரிப்பீட் மட்டும் பண்ணிடாம நம்ம எழுதணும். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் யூனியன்னா சேம் எல்லா மொத்த டேர்மையும் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் 0லேருந்து ஸ்டார்ட் 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பாருங்க. 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஸோ இதை வச்சு என்ன செய்யுது அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அப்புறம் நம்ம என்ன கொஸ்டினோ அதை எழுதிக்கிறோம். A union B cross C is equal to A cross C union B cross C. Hence proof. First, seventh sum. Let A is equal to set of all natural numbers less than 8. அடுத்து B வந்து the set of all prime numbers less than 8ன்னு கொடுத்துருக்காங்க. C வந்து set of even prime numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Verify thatன்னு கொடுத்து நம்மளுக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னவோ அதை கிவன் எழுதிக்கணும். ஏபிசியை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். கிவன் A is equal to set of all natural number less than 8. நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான், ஏன்னா less than 8. ஸோ அடுத்து வந்து B என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ல என்னென்ன இருக்கு 2 3 5 and 7. சரிங்களா, அடுத்து C என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னாலே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அது வந்து 2 மட்டும்தான். சரிங்களா, அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து LHS is equal to RHS ன்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் LHS A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் Bனா ஃபர்ஸ்ட் A டேர்ம் எழுதிக்கோங்க 1 2 3 4 5 6 7. அடுத்து இன்டர்செக்ஷன் B என்ன டேர்ம் 2 3 5 7. இப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா சேம் நம்பர் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கிறணும். 2 3 5 7 2 3 5 7 இருக்கா, ஸோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். 2 3 5
அண்ட் 7. நெக்ஸ்ட் என்னது A cross B, A intersection B cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A intersection Bக்கு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கு 2 3 5 7 cross C என்னது 2. சரிங்களா? இப்போ 2ஓட க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ 2, 2 3, 2 5, 2 7, 2 ஓட க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து RHS கண்டுபிடிக்கணும். RHSல என்ன கொடுத்துருக்காங்க A cross C இன்டர்செக்ஷன் B cross C கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A cross C கண்டுபிடிச்சிக்கிறோம். A என்ன டேர்ம் 1 2 3 4 5 6 and 7 cross C என்ன டேர்ம் இருக்கு 2. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணலாமா? இப்போ 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 and 7, 2 இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து B cross C கண்டுபிடிக்கணும். B என்னென்ன டேர்ம் இருக்கு 2 3 5 7 cross என்னது C, C என்னது 2. இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணுறாங்க. அப்போ 2, 2 3, 2 5, 2 7, 2 இது வந்து B cross C கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் A cross C இன்டர்செக்ஷன் B cross C கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன்னா காமன் டேர்ம்ஸ் 2, 2 3, 2 5, 2 and 7, 2 இருக்கு. ஸோ அதை எழுதிக்கிறோம் 2, 2 3, 2 5, 2 and 7, 2 இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு ஃப்ரம் 1 and 2 என்ன கிடைச்சிருக்கு சேம் டேர்ம்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அப்போ என்னது A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Hence proved. இப்போ நம்ம 7th செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். A cross B minus C is equal to A cross B minus A cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் அந்த அங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ஏபிசியோ அதே தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது டேரெக்டாக நான் எழுதிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னது LHS is equal to RHSன்னு ப்ரூவ் பண்ணணும். LHS என்னது A cross B minus C. இப்போ இதில் B minus C ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். B minus C அப்படின்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு B எழுதிட்டு மைனஸ் சி என்னவோ அது எழுதிக்கலாம். பியில் இருக்க சியை மட்டும் எடுத்துடுறோம். எடுத்துட்டு மிச்சத்தை எழுதுறோம். பியில் இருக்க சி வந்து 2 மட்டும்தான். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதணும். 3 5 7 தான் பி மைனஸ் சி. ஓகே, அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 கிராஸ் 3 5 7. ஓகேவா? இப்போ இது வந்து கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் லென்த்தாக போகும். அதை நான் எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எழுதிட்டோம். இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணுறது எப்பயும் போய் கிராஸ் பண்ணி எழுதணும்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதுதான் எல்ஹெச்எஸ். அடுத்து நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ணணும். இது நீங்கள் எப்படி வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஹெச்எஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு ஏ என்னென்ன டேர்ம் 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி என்னது 2 3 5 7. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7. அடுத்து 3 2 3 3 3 5 3 7.
4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3, 7, 5 and 7, 7. இதுதான் வந்து நம்மளுக்கு A cross B பண்ணோம்னா இதுதான் கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A cross C கண்டுபிடிக்கணும். A என்ன டேர்ம் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 and 7. cross C வந்து 2. இந்த ரெண்டையும் cross பண்ணணும். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இது வந்து A cross C. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு மிச்சத்தை மட்டும் எடுக்கணும். 1, 2 இருக்கு, நல்லா போயிடுச்சு. அடுத்து 2, 2 இருக்கு, போயிடுச்சு. அடுத்து 3, 2 போயிடுச்சு. அடுத்து 4, 2 போயிடுச்சு. 5, 2 போயிடுச்சு. 6, 2 போயிடுச்சு. 7, 2 போயிடுச்சு. ரிமைனிங் என்னென்ன இருக்கோ இதில் A cross Bல இருக்க ரிமைனிங் மட்டும்தான் வந்து இதில் வரும். அப்போ A cross B minus A cross C is equal to ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்து 7, 3, 7, 5 and 7, 7. இப்போ இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1ஐயும் 2ஐயும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் ஈக்குவலாக இருக்கணும். இந்த LHS is equal to RHS அப்படியான்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். சேமாக தான் இருக்கு. ஸோ வந்து நமக்கு ஃப்ரம் 1 and 2, from 1 and 2 we get என்ன கிடைச்சிருக்கு? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கணும். A cross B minus C is equal to A cross B minus A cross C. Hence proved. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு.